Hello students, today we discuss equilibrium chapter part 1. இந்த வீடியோவில் நம்ம வந்து introduction பார்க்கலாம். ஓகேங்க, அதாவது we can say the system is in equilibrium when two opposing changes are occurring at equal rate. ஓகேயா, இதில் நம்ம வந்து இதை ஈக்குலிபிரியமை நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகேயா, போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் வந்து வில் எக்ஸிஸ்ட் இன் ரிவர்சபிள் ரியாக்ஷன், ரிவர்சபிள் ப்ராசஸில். அது நாட் இன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் உங்களுக்கு வந்து ரியாக்டன்ட் வந்து நம்ம எடுத்திருக்க ரியாக்டன்ட் வந்து கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். ஓகே, இங்கே வந்து ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஆனால் ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அதாவது இனிஷியலாக நம்ம வந்து இதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். டிக்ரீஸ் ஆகிட்டே போய் இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரியாக்ட் வித் இட் செல்ஃப் அண்ட் கிவ் பேக் த ரியாக்டன்ட் அட் த சேம் கண்டிஷனில். ஓகே, அண்டர் த சேம் கண்டிஷனில். இதுதான் முக்கியம் உங்களுக்கு. இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன் தேவை கிடையாது பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு. ஓகே, இதுதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதாவது போத் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ஓகேயா, அண்டர் த சேம் கண்டிஷனில். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபார்மேஷன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் கேவ்ஸ் சோடியம் குளோரைடு சால்ட் ஃபார்ம் ஆகுது H2O. ஓகேயா, அதே மாதிரி எனி precipitation reaction, silver nitrate react with sodium chloride gives us silver chloride precipitate plus sodium nitrate NaNO3. இப்போ இந்த precipitate வந்து டிசால்வ் ஆகாது. இன்னும் அதாவது இதுக்குன்னு பர்டிகுலர் சால்வெண்ட்டில் தான் நம்ம டிசால்வ் பண்ணலாம். அப்போ இது வந்து இந்த சேம் கண்டிஷனில் நமக்கு வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன் இதில் நடக்காது. ஓகேயா, இப்போ அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா, preparation of ammonia in Haber process. Hydrogen react with nitrogen gives NH3 ammonia, which give back the hydrogen and nitrogen on dissociation. Okay, அப்போ forward reaction and backward reaction நடக்கும். இங்கே 3 2. ஓகே, அதே மாதிரி ஹைட்ரோஐடிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன். அயோடினோட ரியாக்ட் பண்ணும் பொழுது ஹைட்ரோஅயோடிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அண்ட் டிசோசியேஷன்னு இது கிவ் பேக் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின். ஓகேங்க, இப்போ இதுலேயும் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ சரி ஓகே, இப்போ ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஈக்லிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டன்ஸ் வந்து 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஓகேங்க, இப்போ அப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இதில் இருக்கும். அப்போ ஒன் ஈக்லிபிரியம் இஸ் பிட்வீன் சாலிட் அண்ட் ஈக்லிபிரியம் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். தென் வந்து liquid, equilibrium between liquid and vapor சொல்லலாம், இல்லைனா கேஸ் சொல்லலாம். ஓகே, தென் equilibrium between solid and vapor. இது மூணையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு சாலிட் அண்ட் லிக்விட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஐஸ் க்யூப் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் வாட்டர் வந்து சாலிட் ஃபேஸில் இருக்குது, லிக்விட் ஃபேஸ் அண்ட் கேசியஸ் ஃபேஸில் இருக்குது. இப்போ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, ஐஸ் க்யூப் எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு கண்டெய்னரில் அட் 273 கெல்வின் அண்ட் 1 atmospheric pressure, 1 atmospheric ப்ரெஷரில் ஓகேங்க எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி கொஞ்சம் டைம் விட்டு வச்சிங்க அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐஸ் க்யூப் சம் ஆஃப் த ஐஸ் க்யூப் வந்து கன்வெர்டட் இன்டு வாட்டர். ஓகேங்க, வாட்டராக இருக்கும். இதுவும் இன்னும் கொஞ்சம் டைம் நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் வந்து இது ஈக்குவல் மாஸ் இருக்கும். அதாவது வாட்டரும் லிக்விட் ஃபேஸும் சாலிட் ஃபேஸும் உங்களுக்கு ஈக்குவல் மாஸாக இருக்கும். இப்போ இது ஏன் இப்படின்னா ஈக்குவல் மாஸ்னால் அது ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த 273 கெல்வின் இந்த டெம்பரேச்சர் நமக்கு தெரியும். இந்த பாயிலிங் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் இஸ் 273 கெல்வின். அதே மாதிரி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருமே வந்து உங்களுக்கு 273 கெல்வின் தான். அதாவது 0 டிகிரி செல்சியஸ் வந்து இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்குமே அதுதான் டெம்பரேச்சர். ஓகேங்க, அப்போ ஈக்லிபிரியம் நடந்திருக்கு. இதில்
ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு. அப்போ போத் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், அதாவது மெல்டிங் ஆஃப் ஐஸ், இந்த ரேட் ஆஃப் மெல்டிங் ஆஃப் ஐஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர். அது இது வந்து டைனமிக் ஈக்லிபிரியம் சொல்லுவோம். ஏன் இந்த டைனமிக் இந்த ஈக்லிபிரியம் வந்து அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு பார்க்கும்போது வந்து ஈக்லிபிரியம் அட்டன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இது வந்து விசிபிளாக இல்லை, இந்த ரியாக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு, இதில் இருக்கிற ரியாக்ஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது நமக்கு விசிபிளாக தெரியாது. ஆனால் இங்கே வந்து போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை நம்ம வந்து இதான் சொல்லுவோம் டைனமிக் ஈக்லிபிரியம் சொல்லுவோம். நம்ம ஈக்லிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அண்ட் டைனமிக் ஈக்லிபிரியம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னு ஈக்லிபிரியம் செப்பரேட் பண்ண டைனமிக் ஈக்லிபிரியம்னா நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம். ஓகேயா? ஓகேங்க. இப்போ இது ஸ்டாட்டிக்னா இப்போ ஃபார் ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க. ஒரு க்யூப்பில் இப்போ 2 சைடு வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் வந்து இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபோர்ஸ் வந்து ஹையராக இருந்துச்சுன்னா இந்த க்யூப் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. ஓகே, ரைட் சைடு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். இப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸில் இருக்கும். அப்போ இது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அதாவது இந்த ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னும் இது டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிட்வீன் த ஃபோர்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ்டு பிளேஸில் இந்த இது இருக்குது, இந்த மெட்டீரியல் இருக்குது. ஓகே, இப்போ டைனமிக் ஈக்லிபிரியம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஃபார் ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுறோம். ஓகேயா? அதாவது அந்த ரேட் ஆஃப் ப்ரீத் இன் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ப்ரீத் அவுட். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து டைம் வேரி ஆகும், ரேட் வந்து வேரி ஆகும், கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணுவோம். ஆனால் நார்மலாக நம்ம வந்து கேஷுவலாக இருக்கிற டைமில் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் வந்து ரேட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து அதாவது நம்ம வந்து அந்த ஈக்லிபிரியம் ஆயிடுச்சு, நம்ம வந்து அந்த ப்ராசஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து சைமல்டேனியஸாக நமக்கு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்ம டைனமிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? அவ்வளோதான். இப்போ இதில் டைனமிக் ப்ராசஸ், இந்த ஈக்லிபிரியம் வந்து டைனமிக்குங்கிறத நம்ம வந்து இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நடந்துட்டுருக்குங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டியூட்டிரேட்டட் வாட்டர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. லிக்விட் ஃபேஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆஃப்டர் சம் டைம் பார்த்தோம்னா இந்த க்யூப்ஸ்லையுமே டியூட்டீரியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியும் இந்த மெல்டிங் ஆஃப் ஐஸும் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டரும் சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஓகேயா? அப்போ equilibrium attain when melting of rate of melting of ice is equal to rate of freezing of water. Okay, then இதையே வந்து இன்னும் வித்தியாசமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்கில் நம்ம வந்து ஓகேங்க சேம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் அண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. சேம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் அண்ட் அதாவது லிக்விட் வாட்டர் அண்ட் ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. ஓகே, சேம் அமௌண்ட் எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு ஆஃப்டர் கொஞ்சம் டைம் இதை விட்டு நம்ம ஆஃப்டர் சம் டைம் இதை மாஸை வந்து மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அந்த சேம் அமௌண்ட்டு தான் இருக்கும் அட் 273 Kelvin and 1 atmospheric ப்ரெஷரில். ஓகேங்க. அப்போ அதுலேயுமே நமக்கு வந்து மெல்டிங் ஆஃப் ஐஸு நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளோ தூரம் மெல்டிங் நடக்குதோ அதே மாதிரி ஃப்ரீசிங்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இது வந்து இந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் ஐஸ் வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு we discuss the equilibrium between liquid and vapor. Liquid and vapor. equilibrium இப்படி போடக்கூடாது. ஓகே, இப்படி போடணும். ஓகேயா? இப்போ ஒரு இது ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டரை இன்ன க்ளோஸ்டு கண்டெய்னரில் எடுத்துக்கோங்க. க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது அட் 373 Kelvin and 1 atmospheric ப்ரெஷரில்
இந்த வச்சுருங்க. அப்போ நமக்கு பாயில் ஆகும், எவாப்ரேட் ஆகும். இந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு இங்கே வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, வாட்டர் வேப்பர் ஃபஸ்ட்டு வந்து இது எவாப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பரும் will be equal to the water vapor will be equal to the water in liquid phase. ஓகேயா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு போத் அந்த பாயிலிங்கும் கண்டென்சேஷன் ஆஃப் த வாட்டர் வேப்பரும் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும் அட் ஈக்லிபிரியத்தில். அதாவது அட் ஈக்லிபிரியம் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் will be equal to rate of condensation. ஓகேயா, இந்த ஸ்டேட்டை தான் நம்ம ஈக்லிபிரியம் சொல்லுவோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஈக்லிபிரியம் பிட்வீன் சாலிட் அண்ட் வேப்பர் பார்க்கலாம். ஓகேயா, இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் நமக்கு வந்து இந்த அயோடின் சாலிட் அயோடினை எடுத்துக்கோங்க, சாலிட் அயோடினை எடுத்துக்கோங்க. இதை இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் வேப்பர் ஃபார்ம் ஆகிருக்கும், அது வயலட் கலர் வேப்பர் ஃபார்ம் ஆகிருக்கும். இனிஷியல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த வயலட் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டி வந்து அந்த கலரோட இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபைனலாக இட் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் வென் ஈக்லிபிரியம் ரீச்ட். அதாவது அயோடின் இன் கேசியஸ் ஃபேஸ் வந்து ஈக்குவல் டு சாலிட் ஃபேஸ். அப்போ ஆகும் பொழுது நான் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் சேம் கலராகவே இருக்கும், சேம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அதில் வந்து என்னென்ன சப்ளிமேஷன், ரேட் ஆஃப் சப்ளிமேஷன் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டெபாசிஷன் சொல்லலாம். அதாவது இந்த கேஸ் வந்து கன்வெர்டட் இன்டூ சாலிடை வந்து நம்ம வந்து டெபாசிஷன் சொல்லுவோம், இந்த கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டூ வேப்பர் வந்து சப்ளிமேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த டூ ரேட்டுமே வந்து ஈக்குவலாக நடந்துகிட்ருக்கும், ஈக்குவல் ரேட்டில் இருக்கும். அதுதான் வந்து அதனால தான் இங்கே உங்களுக்கு ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகும். அட் ஈக்லிபிரியம் sublimation of solid will be equal to deposition of vapor. Okay, next equilibrium involving in dissolution of solid and gases in liquid பார்க்கலாம். Equilibrium involving in dissolution of solid and gas in liquid பார்க்கலாம். ஓகேயா, இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் உங்களுக்கு சால்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சுகர் எடுத்துக்கலாம். சுகரை எடுத்துக்கிட்டு அட் அ பர்டிகுலர் அட் ஹை டெம்பரேச்சரில் எடுத்துக்கலாம். ஹை டெம்பரேச்சரில் நம்ம வந்து டிசால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சுகரை. ஓகேயா, சுகர் வந்து டிசால்வ் ஆகிட்டே இருக்கும். அட் பர்டிகுலர் ஸ்டேட் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம போடுற சாலிட் சுகர் வந்து அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும், அந்த பாட்டத்தில் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இப்போ வந்து அதாவது அந்த சொல்யூஷன் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணுற எக்ஸ்ட்ரா சாலிட் எல்லாமே டெபாசிட் ஆகும். அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்கிற அந்த சால்வெண்ட், அந்த சொல்யூஷனை தான் நம்ம வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் வந்து நம்ம வந்து சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, அப்போ ஹை டெம்பரேச்சரில் நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ண சுகர் சொல்யூஷனை அதை வந்து சுகரை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அப்போ ஹை டெம்பரேச்சரில் அது வந்து டெம்பரேச்சரை குறைச்சி நம்ம கூல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கூல் பண்ணும் பொழுது அந்த லிக்யூடில் இருந்த சாலிட் சுகர் வந்து கிறிஸ்டலைசேஷனில் கிறிஸ்டல்ஸாக மாறும். ஓகேயா, அப்போ ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடும் கிறிஸ்டல்ஸும் உங்களுக்கு ஈக்லிபிரியத்தில் இருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் சுகர் ப்ரெசன்ட் இன் கிறிஸ்டல் வில் பி ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சுகர் ப்ரெசன்ட் இன் சொல்யூஷன். ஓகேயா, இப்போ இதுதான் வந்து ஈக்லிபிரியம் சொல்லுவோம். ஓகேயா, இப்போ இதில் வந்து ரேட் ஆஃப்
அட் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் will be equal to rate of dissolution, solubility. Okay, dissolution சொல்லலாம், dissolution will be equal to rate of dissolution. இப்போ இதில் வந்து இந்த both reactionsமே crystallization and dissolution ரெண்டுமே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஈவன் தோ நம்ம வந்து ஈக்லிபிரியம் அட்டன் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இதில் வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது கிடையாது. ரியாலிட்டி படி பார்த்தோம்னா இது கண்டினியூஸாக அந்த போத் ரியாக்ஷன் வந்து நமக்கு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேயா, இதை எப்படி நம்ம வந்து இந்த டைனமிக் ஈக்லிபிரியத்தில் இருக்குதுங்கிறத நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த சுகர் வந்து ரேடியோ ஆக்டிவ் சுகரை வந்து ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ரேடியோ ஆக்டிவ் சுகரை சாலிடாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அதில் ஆட் பண்ணும் பொழுது ஆட் பண்ணிவிட்டு விட்டுருங்க கொஞ்சம் டைம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாலிடை தான் ஆட் பண்ணோம், கிறிஸ்டல் ஃபார்மில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட்லேயும் உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் சுகர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேயா, அதுக்குமே ரேடியோ ஆக்டிவிட்டி நேச்சர் இருக்கும். ஓகேயா, இதுலேருந்து நமக்கு தெரியும் இந்த போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஆஃப்டர் ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கு அப்புறமும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்லிபிரியம் இன்வால்விங் இன் டிசொல்யூஷன் ஆஃப் கேஸ் இன் லிக்விட் பார்க்கலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சோடா பாட்டில். ஓகேயா, எனி கார்பனேட்டட் ட்ரிங்க் பாட்டில் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ சோடா பாட்டில் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஓகேங்க இதில் லிக்விட் இருக்கும், லிக்விட் சால்வெண்ட் இருக்குது, இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். சால்வெண்ட் வந்து இப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் த லிக்விட் வந்து வில் பி ஈக்குவல் டு த கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் த கேசியஸ் ஃபேஸ். ஓகேயா, இப்போ வந்து இந்த சாலிபிலிட்டி இது வந்து இந்த சாலிபிலிட்டி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அக்கார்டிங் டு ஹென்ரிஸ் லா பார்த்தீங்கன்னா இந்த சாலிபிலிட்டி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் சால்வெண்ட் எனி solvent is directly proportional to the pressure of the gas above the solvent. ஓகே, அபவ் த சால்வெண்ட்டில் இருக்கிற ப்ரெஷரை பொறுத்திருக்கு. இப்போ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் கொடுத்தோம்னா சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது வந்து மாஸ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரெசன்ட் இன் த சால்வெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் விச் இஸ் ப்ரெசன்ட் அபவ் த சால்வெண்ட். ஓகேங்க, இப்போ ஹை ப்ரெஷரில் நமக்கு இங்கே ஈக்லிபிரியம் ரீச் ஆகிருக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் லிக்விட் வில் பி ஈக்குவல் டு சால்வெண்ட் வில் பி ஈக்குவல் டு கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் இன் gaseous phase. ஓகேயா, அப்போ நம்ம இது வந்து இந்த பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ண உடனே கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரும், ஃபிசஸ் அவுட். ஓகேயா, ரேப்பிட்லி. அப்போ அது ஏன் வருது அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் பொழுது இங்கே டிசால்வ் ஆகிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வந்துடும். அது சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுனால அது வெளியில் கம் அவுட். ஓகேயா, இப்போ இதனால் இதுலேயுமே நமக்கு வந்து கேஸ் வந்து லிக்விடில் ஈக்லிபிரியத்தில் அண்டர் ஹை ப்ரெஷரில் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படிங்கிறத இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்க, தென் கார்பன் டை ஆக்சைடு விச் இஸ் ப்ரெசன்ட் இன் சால்வெண்ட் இஸ், அதாவது சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு carbon dioxide which is present in gaseous phase. ஓகேயா, அண்டர் ஹை ப்ரெஷரில். ஓகேயா, நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் வந்து இன் சால்வெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ஈக்லிபிரியம் பார்க்கலாம். கெமிக்கல் ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து இதில் வந்து பாருங்கள், ஈக்லிபிரியத்தை பொறுத்த வரைக்கும் ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம், ஹெட்ரோஜீனியஸ் ஈக்லிபிரியம் ரெண்டு தான் பிரிக்கலாம். ஓகேயா, ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம்னா நம்ம எடுத்திருக்க ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட் எல்லாமே வந்து சேம் ஃபேஸில் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் அயோடின் அண்ட் கிவ்ஸ் HI. ஓகேயா, இதுவும் கேஸாக இருக்குது, கேசியஸ் ஃபேஸ் அண்ட் கேசியஸ் ஃபேஸ். ஓகேயா, இப்போ இதை வந்து நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதோ ஹெட்ரோஜீனியஸ்னால் இப்போ அயோடின் எடுத்துக்கோங்க, சாலிட் வந்து சப்ளிமைஸ் ஆகுது அண்ட் லிக்விட் வந்து வேப்பர் கேஸாக ஆகுது. இப்போ சாலிட் ஃபேஸ் வந்து கேசியஸ் ஃபேஸாக இருக்குது. இது வந்து ஹெட்ரோஜீனியஸ். எல்லா ஃபிசிக்கல்
ஈக்லிபிரியம் எல்லாமே ரியாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஹெட்ரோஜீனியஸாக தான் இருக்கும். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கோங்க. இது வந்து Ca கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக வருது, கேஸ் சாலிட், இது சாலிட். ஓகேங்க. அப்போ இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் வந்து மாலிகுலர் கெமிக்கல் ஈக்லிபிரியம், அயானிக் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்க. மாலிகுலர் ஈக்லிபிரியம்னா கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா இது மாதிரி மாலிகுல்ஸ் வந்து இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கும். இது அயானிக் கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா இது அயனைசேஷன், அதாவது டிசோசியேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் நடந்திருக்கும். அதாவது இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது டிசோசியேஷனில் அயான்ஸை கொடுக்கும். அப்போ இந்த ஈக்லிபிரியம் பிட்வீன் த சாலிட் அண்ட் அயானிக் ஃபார்ம், சாலிட் அண்ட் அயானிக் ஃபார்முக்கு ஈக்லிபிரியம் அட்டன் ஆகும். இதுதான் வந்து அயானிக் ஈக்லிபிரியம் சொல்லுவோம். அதே வந்து வீக் அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு வீக் ஆசிட் தெரியும். இது அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் அசிட்டேட் அயான் அண்ட் ஹைட்ரோனியம் அயான் இங்கே ஈக்லிபிரியம் இருக்கும். ஓகேங்க. இதுதான் வந்து அயானிக் ஈக்லிபிரியம் சொல்லுவோம். இப்போ இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிராஃப் போட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார்வர்ட் இப்போ ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் வந்து மிக்ஸ் ஆகி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு ஹைட்ரஜன் அயோடைடு கொடுக்குது. இல்லை ஆஃப்டர் சம் டைம் பார்த்தோம்னா இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகி இது வந்து அதாவது கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அண்ட் அயோடினுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், இதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் பார்த்திங்கன்னா இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும் அந்த சேம் கண்டிஷனில். இது வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், பேக்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போத் ரியாக்ஷன்ஸுமே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து சேம் ரேட்டில் நடக்கும். அதாவது உங்களுக்கு இப்போ ரியாக்டன்ட் வந்து நமக்கு ஹை ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ரேட் குறைஞ்சிட்டே போகுது. ஓகே. அதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் உங்களுக்கு ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கப்புறம் இது வந்து போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து போத் சேம் ரேட், ஃபார்வர்ட் அண்ட் the rate of forward reaction will be equal to rate of backward reaction. ஓகேயா. இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வர்ட் ரியாக்ஷன். ஓகேயா. இது வந்து ரேட்டு டைம் பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படி தான் இருக்கும். ஓகே. இதே கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் டைம் கிராஃப் போட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ரியாக்டன்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அது வந்து கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது வந்து நெக்ஸ்ட் வந்து ஈக்லிபிரியம் ரீச் ஆகும் பொழுது அது கான்ஸ்டண்ட்டாக ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஈக்லிபிரியம் ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து இந்த பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்குது. பேக்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு சேம் ரேட்டில் நடக்கிறதுனால இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேயா. இப்போ இது வந்து ரியாக்டன்ட், இது ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயுமே நமக்கு டைனமிக் ஈக்லிபிரியம், அதாவது இப்போ அமோனியம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் நைட்ரஜன் அண்ட் கிவ்ஸ் அமோனியா 2 moles of NH3. ஓகேயா. இதுலேயுமே நமக்கு வந்து அதே மாதிரி ரிவர்ஸ் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா. அதில் நமக்கு வந்து ஈக்லிபிரியம் நடக்கும். ஈக்லிபிரியம் நடந்ததுக்கப்புறம் இதில் வந்து டைனமிக் ஈக்லிபிரியம்ங்கிறத, அதாவது போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஸ்டில் ஹேப்பனிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் ஆட் பண்ணுங்கள். ஓகேயா. இப்போ ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்டீரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3NH2 N2 gives 2 டியூட்டீரேட்டட் அமோனியம் வரும். ஓகேயா. அமோனியா கிடைக்கும். ஓகேயா. இப்போ இது ஒரு கண்டெய்னரில் இருக்குது, இது ஒரு கண்டெய்னரில் இருக்குது. அதாவது இந்த கண்டெய்னரில்
க்ளோஸ்டு கண்டெய்னரில் எப்பொழுதுமே க்ளோஸ்டு கண்டெய்னரில் தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் ஆகும். ஓகேங்க, இதில் ஹைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், தென் அதாவது கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் NH3 அதாவது அமோனியாவும் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம டியூட்டீரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா D2 இருக்கும், N2 இருக்கும், இதில் இது ND3யும் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இது ஈக்லிபிரியம் ஆயிடுச்சு. அதாவது இந்த டிசோசியேஷன் ஆஃப் அமோனியா வில் பி ஈக்குவல் டு ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. ரேட் ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அமோனியா வில் பி ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா இந்த கண்டெய்னரில். அதே மாதிரி தான் இதுலையும் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆனால் நமக்கு வந்து விசிபிளாக தெரியாது. அப்போ ஆனால் நம்ம ரெண்டு ரியாக்ஷனுமே நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் பொழுது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இந்த கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அப்போவுமே நமக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் அமோனியா இருக்கும், சேம் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் இது DN3யும் இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்து உங்களுக்கு டியூட்டரேட்டட் ஃபார்ம் ஆஃப் அமோனியா இருக்கும். அதாவது NDH2 அண்ட் ND2H இதுவும் இருக்கும். அதை வந்து ஹைட்ரஜனுமே டியூட்டரேட் ஆகிருக்கும். ஓகே, இப்படி இருக்கும். இந்த இதுவும் சப்ஸ்டன்ஸுமே இந்த மிக்சரில் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லாமல் அதில் நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறத இதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி ஹைட்ரோஐடிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன்லேயுமே நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் நமக்கு வந்து ஹைட்ரோஐடிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் அண்ட் HI இது வந்து ஈக்லிபிரியம் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேயா, அது கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வந்து ரேடியோ ஆக்டிவ் அயோடினை வந்து இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கண்டெய்னரில் சேம் அமௌண்ட் ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஐடிக் ஆசிட் அண்ட் ஹைட்ரஜன் அயோடின் இருக்கும். அதோடு சேர்ந்து நமக்கு வந்து HI அதாவது ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இருக்கிற ஹைட்ரோஐடிக் ஆசிட் இருக்கும். அதே மாதிரி அயோடின்லேயே உங்களுக்கு இதுவுமே இருக்கும். ஓகேங்க, அப்போ இதில் வந்து ரியாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு இந்த கிராஃபை எது வந்து உங்களுக்கு கரெக்டுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க, ரேட்டுக்கும் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் டைமுக்கும் உள்ள கிராஃப் 3 கிராஃப்ஸ் நான் போடுறேன். இந்த 3 கிராஃப்ஸில் எது வந்து கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் இப்படி போகுது. இது வந்து ரெண்டுமே சேம் ஆயிடுது. இப்போ இதில் வந்து இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து அட் அ டைம் வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனும் இப்படி கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் இது கிராஃப் பார்த்தீங்கன்னா இது எப்படியே ஆகிட்டு இருக்கு, இது இப்படி ஆகிட்டு இருக்கு. இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். இதுவும் ரேட்டு தான். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் பேக்வர்ட். ஓகேயா, டைம் இப்போ நம்ம பார்த்தோன்னா ஆஃப்டர் ஈக்லிபிரியத்தில் வந்து உங்களுக்கு போத் ஃபார்வர்ட் அண்ட் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல், சேமாக இருக்கணும். ஓகேங்க, கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது. ஓகேங்க, ஆஃப்டர் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ரேட்டு கிடையாது. ஓகேங்க, இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் டைமுக்கு உள்ள கிராஃப் போடலாம். கான்சன்ட்ரேஷன் அண்ட் டைம். ஓகேங்க, இப்போ இதில் வந்து இனிஷியல் ரியாக்டன்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு ஆஃப்டர் ஈக்லிபிரியம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ஆஃப்டர் ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இந்த கிராஃபில் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் வந்து இப்படி இது ரியாக்டன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஆஃப்டர் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் வந்து இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதில் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இப்படியே கான்ஸ்டன்ட் ஆகிடுது. இதுவும் இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆஃப்டர் ஈக்லிபிரியம் பார்த்தீங்கன்னா இதோட கான்சன்ட்ரேஷனும் இந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனும் சேம் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்க, இப்போ இதில் எது கரெக்டு பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈக்லிபிரியத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இது வந்து ஒரு ஈக்குவலாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும் கிடையாது.
அது எந்த கான்சன்ட்ரேஷனாக இருந்தாலும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது, நம்ம எடுத்துக்கிட்ட ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது. ஓகேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 1 மோல் இருக்குது, இதில் 3 மோல் இருக்குது, இதில் 2 மோல் இருக்குது. அப்போ மோல் வந்து வேரி ஆகும். அந்த ஈக்லிபிரியத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகும், ஆனால் அந்த பிட்வீன் த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் வந்து வேரி ஆகும். ஆனால் கான்ஸ்டன்ட் ஆஃப்டர் ஈக்லிபிரியம் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்க. ஆனால் இது சேமாக இருக்கணுங்கிறது கிடையாது, கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்க. அப்போ இது வந்து 3 கிராஃபுமே வந்து இதில் வந்து கரெக்ட். ஓகேங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.